ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எங்கே போகிறோன்னா ஃபேமிலியோட பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 8:24 ஆகுது. கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா டின்னர் சாப்பிட்றதுக்காக மன்னார் மெஸ்ஸுன்ட்டு ஒரு ஹோட்டலாண்ட வண்டி நிறுத்தி வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பிரியாணி, ஒரு பக்கம் பரோட்டா, அது மாதிரின்ட்டு தனித்தனியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 9:20 எவ்வளோ ஆகுது போக. ஹைவே நல்லா இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. ஏதோ ஒரு டோல் இருக்கும், ஏதோ ஒரு டீ பிரேக் இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 3:21 ஆகுது. இப்போ நாங்கள் திண்டுக்கல்லாம் தாண்டி கொடைக்கானல் கிட்ட வந்துட்டோம். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர், 89-90 கிலோமீட்டர்லாம் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமைங்க. இன்றைக்கி வேலைக்கிழமை காலையில் 3 மணி, சரி 3:22. கொஞ்சம் பார்க்கறதுக்கு சொல்லணும். ஆமா புரியுது, பார்க்கறதுக்கு சொல்ல பாறையா ஒன்னு நேரம் காமெடி பண்ணாதீங்க போ. ஓட்டத்தும் பஜார்ல இருட்டாச்சு. கவர்மெண்ட்ல ஜனலா லைட் அது கொஞ்சம் அடிச்சுக்கும் பார்த்து எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கட்டாதீங்க, பெதிராதீங்க, இது பண்ணாதீங்க. ஓகேவா? அமைதியா இருங்க. உங்களுக்கு தெரியுற விஷயம் தான் எனக்கும் தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15. எங்கே இருக்கணும்? கொடைக்கானலில். யாருமே இல்லைங்க. அங்கே 2 பசங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. மற்றபடி காலியாக இருக்குது. இந்த டைமில் அவ்வளோ வரமாட்டாங்க போல். இந்த ஏர்லியாக மார்னிங் ஒரு 6 மணி அது டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ காலியாக இடத்துல நம்ம பார்க்கறது ரொம்ப அரியுது. இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம். நான் எதிரே பார்க்கல இவ்வளோ காலியாக இருக்குமோன்ட்டு இந்த டைமில். ஆனால் காலியாக இருக்குங்க. அதாங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதான் நைட் டைம்னால் அதை மலை மேலே வரதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க போல இருக்குது. அதெல்லாம் வரமாட்டாங்க. பட் இப்போ சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி இந்த இடம் இவ்வளோ காலியாக, ஏதோ நம்ம வீட்டு நம்மளுக்கு சொந்தமான இடம் மாதிரி ஒரு ஃபீல் வருது. இவ்வளோ காலியாலாம் இந்த இடம் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ கூட்டம் வரும் அந்த இடத்துல. காலையில் வந்துட்டாலும் நம்ம அவ்வளோ காலியாக பார்க்குறோம். வெள்ளி நீர் வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. ஏதோ ஒரு ஞாபகத்தில் எடுத்தாங்க கடன்ட்டு. நாங்கள் பரிமா அதை எப்படி சொல்லுறது, ஒரு 6 மணிக்கு மேலே ஏறலாம் பார்த்தோம். பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எடுத்தோம். பட் நல்லா தான் இருக்குது பார்க்க. அது வியூ பாயிண்ட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பட் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்துவிட்டோம். இப்போது நாங்கள் ரூமை தேடிட்டு இருக்கோம். ஏன்னா உடம்பு சுத்தமாக டயர்டாகி போச்சு. அதனால் போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகும். காலையில் வேறு நம்ம போய் சுற்ற வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே பிளானு. சுற்றுலா அலுவலகம் டூரிசம் ஆஃபீஸ் போட்டிருக்கு, ருசும் மருத்துவமனை. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
8:41 ஆகுது. எங்கே இருக்கோன்னா கொடைக்கானல். சரியான குளிர் கைஸ், ஒன்றும் முடியல. காலையில் தான் வந்தோம் 5 மணிக்கா. செம்ம நடுங்குது. செம்மையா இருக்குல்ல இடம். பட் ஃபாகி தெரியல, பட் குளிர் பயங்கரமாக இருக்குது. செக்யூரிட்டி பாருங்கள், நல்லா 10 சேர் மேலே உட்காந்துட்டு இருக்காரு. வெயில் நல்லா அடிக்குது கைஸ். நாங்கள் எடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா மேலெலாம் கிடையாது, கீழே தான் இருக்குது. அது பக்கத்து பில்டிங் தான். ஆனால் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல இடம். ஆனால் ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு வியூங்க. நம்ம கீழே இருந்தால் கூட ஆப்போசிட் வியூ சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. அரசு ரோஜா தோட்டம்னு போட்டிருக்கு, ப்ரைஸ் டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அளவில் பூவில் பார்க்க முடியாது சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க அடால்ட்டு. சின்ன பசங்கள்னா கம்மி தான் போல், பட் அடால்ட்டுங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா. வெயில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. நிறைய ஃபோட்டோவில் எடுப்பாங்க போல இடத்துல. கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது, அமைதியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இன்றைக்கி அதான் வீக்கெண்டு கிடையாதுல்ல, வேலைக்கிழமால ஜனம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் சீசன் கிடையாது இந்த மாதம். இங்கே எப்போ கூட்டம் வரோன்னா டிசம்பர் அண்டு மே அது மாதிரி டைமில் செம்ம கூட்டம் வரும். மீதி டைமில் ஃப்ரீயாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது லொக்கேஷன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொடைக்கானல் ஹைலைட் என்னதுன்னா டைமுக்கு அது மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நல்லாயிருக்கும். இந்த கூலிங்கு அதெல்லாம் பார்க்குறது சூப்பராக இருக்கும். சீசன் டைமில் வந்தால் இந்த இடத்துக்கு செம்மையாக இருக்கும் போல இருக்குது பார்க்கறதுக்கு. நிறைய வெரைட்டியான பூலாக இருக்கும் போல். இப்போ இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறதால பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் எங்கேயும் செடி கிடையாது. அது கரெக்டாக இந்த ஏப்ரல் மே ஜூன் டிசம்பர் வரையும் பயங்கரமாக இருக்கும் போல். நல்லா அடர்த்தியாக புதுசு புதுசுன்னு பார்க்கறதுக்கு நிறைய வெரைட்டியான டிசைன் பூங்களாக இருக்கும் போல். நம்ம வந்து நிறைய இப்போ பார்க்க முடியல, ஆனால் காலியாக இருக்குங்க. நிறைய கூட்டம் இருக்கும் பார்த்தேன், ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா இப்போ எக்ஸாம் வேறு, அப்புறம் எலெக்ஷன் டைம் வேறு, அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது கொடைக்கானல். இந்த மாதிரி டைமில் வந்தோம்னா ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக போகலாம். கூட்டம் டைமில் வர்றதுக்கு ஒரு கஷ்டம் தாங்க, ஆனால் இது மாதிரி டைமில் வந்து நல்லா நிம்மதியாக பார்த்துட்டு போகலாம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 12:34. இப்போ ரோஸ் கார்டன்லேருந்து கிளம்பி பூம்பாறைன்னு ஒரு வில்லேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடைக்கானல், அங்கேனா போயிட்டு இருக்கோம். யூஸ் ரோடுக்கோ போயிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா காட் ரோடு, செம்மையாக இருக்குல்ல. அந்த வெயிலுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஒரு மெமரிஸுங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மெமரிஸுக்காக தான் எடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம திடீர்னு ஒரு வாட்டி பார்க்க சொல்ல நமக்கு ஞாபகம் வரும், இது மாதிரிலாம் போயிருக்குமான்ட்டு. நல்லாயிருக்கும். நம்ம ₹1 சம்பாதிச்சவங்க அது வேஸ்ட்டு பண்ணத்துங்கனாங்க. ஏன்னா நம்ம உயிர் வாழணும்னா நம்ம பார்த்திங்கன்னா 3 நாள் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டா கூட உயிர் வாழ்ந்துடலாம். ஏன் நம்ம விதவிதமாக சாப்பிட தோணுது? அதே மாதிரி நான் ட்ராவலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குது அதை செய்யுங்க. காசு மட்டும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. சேர்த்து வச்சு இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம் அப்படின்ட்டு சேர்த்து வைக்கலாம். அப்போது நீங்கள் சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு கால்வாசி சேர்த்து வைக்கலாம். தவிர
முக்கால்வாசி சேர்த்து வச்சுட்டு கால்வாசி செலவு பண்ணதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ முடியாது. ஓகேவா? அதனால் பிடிச்சது செய்யுங்க. அதுதான். ஏன்னா இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்மளுக்கு பிடிச்சது செஞ்சுட்டு போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ மரம் வந்து போயிடுது பாருங்கள். அதாவது காற்றுல அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும் பொழுது இடத்துல. ஆனால் செம்ம குளிருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குளிராக தான் இருக்குது. ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது. அந்த ஒரு மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12:35 36 ஆகுது. பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டு. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சிரிச்சாருங்க. இப்போது அது செம்மையாக இருந்தது. இப்போ என்னன்னா நான் அங்கே போயிட்டு இருக்கணும். இப்போ ஒரு பாட்டு போகுது, அதுக்கேற்ற மாதிரி இது இடம் இருக்குங்க. என்ன பாட்டுனா செவ்வானம் சின்னத்த கூடம்ன்ட்டு அந்த பாட்டுனா இப்போ போயிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இடமா பார்க்கறதுக்கு கரெக்டாக செட் ஆகுது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது வைப்பு. நான் அதை அப்படியே போடுவேன், போட்டால் காப்பிரைட் பண்ணிடுறானுங்க. லாஸ்ட் வாட்டி வால்பாறை போன வீடியோவில் ஒரு வீடியோவில் பண்ணால் மங்காத்தா பாட்டு மங்காத்தா கிடையாது ஆளு மண்டோமா பாட்டுக்கு காப்பிரைட் பண்ணிட்டானுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:55 ஆகுது. பூம்பாறை போயிட்டு இருக்கோம். அதான் லஞ்ச் பிரேக் எடுத்துருக்கோம். நல்லா இருக்குல்ல? நடா பசது எனக்கே தெரியல. இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போல். நம்ம ஹோட்டலுக்கு வந்தோங்களா, அதனால் உள்ளே வர சொல்ல ரெஸ்ட் ரூம் போக வந்தேன். அப்போது இந்த இடம் பார்த்தா நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சு முடிச்சுட்டு அந்த பூம்பாறைனா போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா இங்கேருந்து பூம்பாறை தெரியுது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வியூ செம்மையாக இருக்குல்ல. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் பில்டிங் கட்டுறவே இது இடத்தோட அழகை மாறின்னு வருது. அது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக இயற்கையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்கை பில்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே நம்ம ஊரில் கட்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி கல் வீடு கட்டின்னு இருக்காங்க. அதனால் இந்த இடத்தோட அழகே பார்த்திங்கன்னா மாறிக்கின்னு வருது. கிளைமேட் பார்த்திங்கன்னா அதாவது டைமுக்கு டைம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு செம்ம கூலிங்காக வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அது ஃபீலே தனியாக இருக்குது. இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அப்படியே ஃபீல் கொளுத்தோம். பட் இங்கே செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதான் சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் குப்பை பொல்யூஷன்லாம் போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க அந்த ஆளுங்க அழகான இடத்தெல்லாம். என்ன பண்ண முடியும்? சூப்பராக இருக்குது பாருங்கள் பூம்பாறை. ஃபுல்லாக இங்கே விவசாயம் போடுவாங்க போல், சுற்றி விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். நாங்கள் நான்வெஜ் கூட எதுவும் சாப்பிட முடியல, ஏன்னா அங்கே ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்கோம், அதுக்காக போயிட்டு இருக்கோம். அதனால் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல ஹோட்டலில். வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. இயற்கை தாங்க. நிறைய கோயில் இருக்குது போல் இங்கே. பூம்பாறை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோங்க கைஸ். கொடைக்கானல்லேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் வரும். ஆனால் மேலேருந்து பார்க்குறது செம்மையாக இருந்தது, வியூவு சூப்பராக இருக்குங்க.
இது மண்ணு பாருங்க, இது வந்து 150 ரூபா கிலோ, இது 250 ரூபா கிலோ, அது 200 ரூபா கிலோ. இதை 4 கிலோ போட்டேன், 350 ரூபா சொல்லி 300 ரூபாய்க்கு போட்டேன். கோயில் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அது கிராமத்து உள்ள அது கூலிங்கான இடத்துல இந்த கோயில் பார்க்க சொல்ல செம ஒரு ஃபீலாக இருக்குது. உள்ள சொல்லி ஒரு ஃபீலாக இருந்தது இந்த குளிர். கைஸ் இது கோயில் என்ன கோயில்னா பூம்பாறை வில்லேஜில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் தான் இது. நான் போயிட்டு வந்தோம் உள்ள. வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. போக சொல்ல ஒரு கிளைமேட் இருந்தது, அப்போ கோயிலை விட்டு வர சொல்ல இன்னொரு கிளைமேட்டை நாங்கள் பார்க்குறோம். வேறு லெவலில் இருக்குல்ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50. செம்மையாக இருக்குல்ல வியூவு, வேறு லெவலில் இருக்குது. மழை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்குல. ஆனால் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் எடுத்து போகக்கூடாது அப்படி இப்படின்னு போகிறானுங்க. நான் போகிற பிளாஸ்டிக் போட்டுன்னு தான் இருக்காங்களா, என்ன பண்ண முடியும். நம்ம ஆயிரம் சொன்னாலும் நம்ம மக்கள் திருந்த மாட்டாங்க போல். அமைதியாக இருக்குங்க கொடைக்கானலில். இது அதான் சொல்கிறேனே, கொடைக்கானலேருந்து கரெக்டாக அது பூம்பாறைக்கு 18 கிலோமீட்ரு. டைம் பார்த்தீங்கன்னா 4:40. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லேக்காண்டா இருக்கோம், கொடைக்கானல் லேக்காண்டா இருக்கோம். சும்மா ஒரு சின்ன ஒரு வாக்கிங், கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், இயற்கை காப்போன்னு போட்டிருக்காங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் கவர் போட்டுன்னு வச்சுருக்காங்க. அதை பார்க்க சொல்லணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லேக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம ரேட்டு. இப்போது நம்ம ஊரில் 1 மடங்குனா இங்கே அதோட 2 மடங்கு அதிகமாக விற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்மளால் சம்பாதிக்க முடியும், அதனால் விற்கிறாங்க போல். நம்ம என்ன பண்ண முடியும். இந்த கூலிங்கன்னா அங்கே ஹைலைட்டு கொடைக்கானல் பொறுத்த வரையும். அதான் சொல்கிறேன், நான் 2018 வசூலில் இந்த பக்கம்லாம் பெரிய பெரிய மரங்க இருந்தது, சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரளவு தான் இருக்குது மரம், மீதி பெரிய பெரிய மரம்லாம் தூக்கிட்டு இருக்கிறானுங்க. கொடைக்கானலில் இருக்கோம், டின்னர் வாங்க போயிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப லாங்காக இருக்குது கைஸ் ஒரு பொருள் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் பஜாருக்குன்னு வர மாதிரியே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடி வால்பாறையில் போயிருந்தோம், அங்கேயே பரவாயில்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும். ஆனால் குளிர் அதிகம் கைஸ் இங்கே. அதுக்காக தான் இந்த இடத்துல சம்மர் டைமில் நிறைய பேர் வராங்க. மற்றபடி சொல்கிற மாதிரி எதுவுமே அவ்வளோ இல்லை. சரியான குளிர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா February 26, 2026.